السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய இந்த முயற்சி என்பது மிகவும் வெற்றிகரமாக முன்னாடி நகன்று சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நேற்றைய தினம் ஹுதைபியா, அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்ற ஒரு அம்சத்தின் மீது பேசிக்கொண்டிருந்தோம். அதில் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு மிகவும் அவமானத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் மற்றும் சஹாபாக்களுக்கு வெறுப்பை ஊட்டக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை மிகப்பெரிய வெற்றியாக என்ன பண்றாங்க, அல்லாஹ் சூரா ஃபத்ஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவையே இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த ஒரு தருணத்துல இறக்கி முஸ்லிம்களுக்கு ஆச்சரியத்தை உள்ளாக்கும் அளவிற்கு என்ன பண்றான், ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காட்டுகிறான். இதற்கு பின்னாடி இந்த உடன்படிக்கை என்பது நடந்து விட்டது. நடந்துட்டு பின்னாடி என்ன ஆச்சு, மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் மிகவும் கொடுமைக்கு ஆளானார்கள். அதாவது நம்ம நேற்றைய தினம் பேசியவாறு அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சுஹைலுடைய மகன் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஆனால் உடன்படிக்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, திரும்ப அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு சஹாபி மக்காவிலிருந்து தப்பித்து மதீனாவுக்கு வர்றாங்க. இவங்களுடைய பேர் என்ன, அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க மக்காவில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. வந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உடன்படிக்கை என்பது முடிந்து விட்டது. இப்பதான் என்னாச்சு, அல்லாடா அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை முடிஞ்சிருக்குது, எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் இருந்திருக்குது. நம்ம பக்கத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த உடன்படிக்கையை முறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஆமிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் மற்றும் அவருடைய அடிமை இருவரும் குதிரை மேல வர்றாங்க. வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, உடன்படிக்கை என்பது உடன்படிக்கை தான், நீங்கள் இவரை திரும்பி மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த கைதியும் ஆமிரி இருவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன பின்னாடி நடுவுல ஒரு இடத்துல அலைப்பார்வதற்காண்டி, அதாவது தன்னுடைய ஓய்வு சமயத்தை எடுத்துக்கிறதுக்காண்டி ஒரு என்னது செவத்துக்கு பின்னாடி உட்கார்றாங்க. நிழல்ல உட்கார்ந்தப்ப இந்த ஆமிரி என்று சொல்லக்கூடிய அந்த காஃபிர் என்ன பண்றான், தன்னுடைய கத்தியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கத்தியை பாரு, எப்படிலாம் இதை தயாரிச்சாருங்க தெரியுமா, இதோடைய எப்படியே பாரு, இதுல எத்தனை ரத்தினங்கள் அமர்த்தப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த கத்தியை பத்தி வர்ணித்து கொண்டு புகழ் பாடிய வண்ணமாக அந்த கத்தியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அபூ பஸீர் என்ன பண்றாங்க, இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு, எங்க கொஞ்சம் தாங்க கத்தியை பார்ப்போம், நீ உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்குறாங்க. வாங்கின பின்னாடி அந்த ஆமிரியை என்ன பண்றாங்க, வெட்டிடுறாங்க, அதாவது கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்ச உடனே என்ன பண்றான், அந்த ஆமிரியுடைய அடிமை ஓடோடி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றான். இப்படி உங்களுடைய தோழர் என்னது காஃபிருடைய ஆமிரி என்ற ஒருத்தனை கொன்று விட்டார் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி இருந்த அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்த பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க, அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அபூ பஸீர் என்ன பண்றாங்க, நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், காஃபிர்கள் வந்தாங்க, உங்களுடைய உடன்படிக்கையின் பிரகாரம் நீங்க என்ன பண்ணீங்க, மக்காவுக்கு என்னை திரும்ப அனுப்பி விட்டீங்க, உங்களுடைய உடன்படிக்கை என்பது, உங்களுடைய வாக்கு என்பது முடிவடைந்து விட்டது. நானும் என்ன பண்ணேன், மக்காவுக்கு போய் என்னுடைய தீனை நான் இழக்குவதை காட்டிலும் ஒருத்தனை வெட்டிட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய தீனை நான் பாதுகாத்துக்கிட்டேன். இனிமே என்னுடைய இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மதீனாவுக்குள்ள இல்லாம வெளியில எங்க வேணாலும் போய் தங்கிக்கங்க, மதீனாவுக்கு உள்ள இல்லாமல் வெளியில எங்க வேணாலும் போய் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க.
இந்த அபு பசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு வெளியே கடல் போறமாக ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரு எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு சொன்னா, ஷாம் நகரத்துக்கும் மற்றும் மக்காவுக்கும் போற ஒரு வழி. அந்த வழியில நிறைய கூட்டங்கள் தன்னுடைய வியாபார ரீதியாக போய் வந்துகிட்டு இருக்கும். மக்காவில இருந்து ஷாம்க்கு, ஷாம்ல இருந்து மக்காவுக்கு. அங்க போய் தன்னுடைய கூடாரத்தை அமைச்சுக்கிறாங்க. அமைச்சிட்ட பின்னாடி ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அபு பசீர்ன்றவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அனுப்புறப்பமே சஹாபாக்கள்கிட்ட தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய பக்கத்தில் இருந்த தோழர்கள் சொல்றாங்க, என்னண்டு இவருடன் இன்னும் சில பேர்கள் இருந்தா நல்லா இருக்கும், இவர் ஒருத்தர் மட்டும் பத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி மக்காவில யாரெல்லாம் முஸ்லிம்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த நியூஸ் என்பது, அதாவது இந்த செய்தி என்பது தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. யாரெல்லாம் மக்காவில இருந்து தப்பிச்சு வர்றாங்களோ மதீனாவுக்கு போகாம என்ன பண்றாங்க, அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு போக ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய சைனியமா மாறிடுச்சு. குறைந்த நாள்லயே கிட்டத்தட்ட இப்னு ஹிஷாம் சொல்றாங்க, என்னண்டு 80 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டமாக அது மாறிடுச்சு. ஒரு நபர் போய் 80 நபர்கள் கொண்ட ஒரு கூட்டமாக மாறிடுச்சு. இதற்கு பின்னாடி அங்கிட்டு வர்ற ஷாம்ல இருந்து வர்ற அந்த வியாபார கூட்டத்தை என்ன பண்றது, கொள்ளையடிப்பதும் மக்காவுக்கு போற மக்களை கொல்வதும் இப்படிப்பட்ட செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி என்னவாச்சு, ஒரு நபர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இனிமே நீங்க சாப்பாடும் தண்ணி இல்லாமல் மக்காவில் நபர்கள் என்ன பண்ணலாம், பசியுடன் சாக வேண்டும், எந்த ஒரு சாமானும் ஷாம்ல இருந்து திரும்ப மக்காவுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் எச்சரிக்கையும் விடுறாங்க. இப்போ அந்த காஃபிர்கள்ல மிகவும் என்னது ஒரு யோசனை, என்ன பண்ணலாம், இவங்களை எதுவுமே பண்ணவும் முடியலையே, இவங்க நாடோடிகள், இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு வேற எங்கேயோ இருப்பாங்க, இவங்க மேல ஒரு ஸ்பெசிபிக்கான போரும் தொடுக்க முடியாது, யுத்தத்துக்கு இவங்கள்ட்ட போக முடியுமா அப்படின்னு சொன்னா இவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு நாள் இங்க இருப்பாங்க, இன்னொரு நாள் வேற எங்கேயோ இருப்பாங்க. அப்படி இருக்கச்சு இவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, யுத்தமும் பண்ண முடியாது. போனி மதீனாவில போய் ரசூலுல்லாஹ்ட்ட புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா மதீனாவில அவங்க இல்லவே இல்லை. மதீனாவுக்கும் மக்காவுக்கும் தான் அப்படி உடன்படிக்கை, இவங்களுக்கும் மதீனாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூல குழம்பி இருக்கிற நேரத்துல சுஹைல் பின் ஆமரை கூப்பிடுறாங்க. யார் இந்த உடன்படிக்கையை எழுதுறாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பின்னாடி இந்த சுஹைல், நீ என்ன பண்ணு, ரொம்ப தெளிவாக யோசி, இந்த உடன்படிக்கையை முடிச்சில, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை நம்ம முன்னாடி இருக்குது, இந்த உடன்படிக்கை எப்படியாவது நீ என்ன பண்ணு முறிச்சிட சொல்லு, இந்த உடன்படிக்கை வேணாம், எதுவும் வேணாம், அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் திரும்ப மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்துட சொல்லு. அப்படி இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம நிம்மதியா இருக்க முடியாது, நம்மளுடைய சாமான்கள் நம்மளுடைய வியாபாரம் எல்லாமே அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுஹைல் பின் ஆமரை அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்ட பின்னாடி அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி விடுறாங்க. இந்த நேரத்துல என்னவாகுது, அந்த அபு பசீர் சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன பண்றாங்க, ரொம்பவும் ஒரு படுக்கை நிலையில சக்கராத்துடைய ஹாலத்துல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நிலையில இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த, என்னது ரசூலுல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னோடனே அங்கேயே அவங்களுடைய மௌத்தம் ஆயிருது. மிச்ச முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அதே இடத்துலயே அவங்கள என்ன பண்றாங்க, கபர்ல அடக்கம் பண்ணிட்டு மித்த சஹாபாக்கள்லாம் வந்துடுறாங்க. இப்படிதான் அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று என்பது என்னது இப்னு ஹிஷாம் மற்றும் புகாரி மற்றும் முஸ்லிம் உடைய ரிவாயத்துகள்ல நம்மளுக்கு கிடைக்கும். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணுக்குமே செஞ்ச ஒரு வேலை தான் இது. சொல்ல போனால் அபு பசீரை மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கொண்டு போய் என்ன பண்றது, மக்காவுக்கு ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த இது நடந்திருக்காது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையின் காரணமாகத்தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சின்ன தாட் வருது, என்னது, இவர்களுடன் இன்னும் சில நபர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போரை தொடங்கி வச்சதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுடைய ஸ்ட்ராட்டஜியை பாருங்க, ரசூலுடைய யோசனை என்ன நடந்துச்சு. அபூ ஜந்தல் வந்தாங்க உடன்படிக்கை நடக்கிற இடத்துக்கு. ரசூலுல்லாஹ் அவர் ஒருத்தரையாவது விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்கத்து காஃபிர்களுடைய திமிர் எப்படி இருந்துச்சு, இவரை கூட விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலாக அது பதிலடி கொடுக்கும் விதமாக நீங்க இப்படி பண்ணாதான் இப்படி பண்ணுவீங்க, அதாவது நேரா போய் ஏதாச்சும் எடுக்கலாம்னு நினைச்சா அது விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க,
ஒரு ஷார்ட்கட்டான வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு யுக்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூளைக்கு தோணுது. வல்லாஹு அலம். இதுக்கு பின்னாடி உம்மே குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது இவங்க அக்பாவுடைய மகள். உம்மே குல்சும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு? அக்பாவுடைய மகள். இவங்க என்ன பண்றாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. அதாவது இந்த அபூ பஸீர் இறந்து போறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. வந்த பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை நம்மள்ட்ட செய்யப்பட்டுருச்சு, நீங்க என்ன பண்ணணும், இந்த உம்மே குல்சூமை திரும்பி அனுப்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் இறங்குது. இந்த முஷ்ரிக்குகளுடைய யாரெல்லாம் பெண்மணிகள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்களோ அவங்களுக்கு திரும்ப அனுப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், ஆயத்துக்களை இறக்கிடுறான், கட்டளையிட்டுறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த முஷ்ரிக்குடைய எனது பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த காஃபிருடைய கணவன் என்ன மெஹர் கொடுத்தாங்களோ அந்த மெஹரை திரும்பி அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த முஸ்லிம்களை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். இப்படி நடந்துச்சு. இதுக்கு என்னது, பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஸ்பெசிபிக்கா ஒன்னும் உடன்படிக்கை நடக்காததுனால அவங்களும் காமா இருந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாச்சுன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. வந்துட்டு அபூ பஸீர் இறந்து போயிட்டாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல அவங்க உணர்ந்துட்டு என்னது, உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். என்ன சொல்றாங்க, உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ரசூலுல்லாஹும் மற்றும் அல்லாஹும் எவ்வளவோ உயர்தரமா நினைச்சிருக்காங்க. ஆனாலும் நம்மளுக்கு சின்ன மூணனால சின்னதான் விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தப்ப இந்த இடத்துல உணர்ந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ்கிட்ட தௌபாவை செய்யறதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ்விடம் துஆ வேண்டுமென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த சீரத்துன் நபியை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.